மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. யானைக்கண்ணைகளுக்கு வணக்கம். கல்பாக்கத்தில் செயல்படக்கூடிய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் என்ற வகை அந்த நியூக்ளியர் ரியாக்டரானது கிரிட்டிகாலிட்டி என்ற ஒரு நிலையை எட்டி புதிய சாதனையை படைத்துள்ளது. இது வந்து இந்தியாவோட இண்டிஜினஸ் ப்ரோக்ராம், அதாவது நியூக்ளியர் கெப்பாசிட்டியில ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து விளக்குவதற்கு அறிவியல் எழுத்தாளர் டாக்டர் டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்மிடம் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அதை பத்தின ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். இந்தியாவினுடைய இந்த 3 அடுக்கு அணு உலை திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சற்றேறக்குறைய ஒரு சில ஆண்டுகளிலேயே ஜவஹர்லால் நேரு வந்து இதை பத்தி ஒரு கவலையோட பார்த்தாரு. அதாவது என்னன்னா, நம்ம விடுதலை அடைந்த இந்தியாவில் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஸோ வளர்ச்சிக்கு வந்து ஆற்றல் தேவை. நீங்க இப்போ வந்து பொருட்கள் உற்பத்தி செய்யணும், எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆற்றல் உற்பத்தி பெருகணும். இந்த ஆற்றல் முழுவதும் வந்து நிலக்கரி மூலமாகவோ பெட்ரோல் மூலமாகவோ பெற முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து பல்வேறு மாற்று வழிகளையும் யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து தான் வந்து அணு சக்தியை வந்து பயன்படுத்துவது என்று ஆரம்பத்திலேயே திட்டம் போட்டாங்க. அந்த சமயத்துல ஹோமி பாபா அவர்கள் வந்து நேருவோட இணைந்து இந்த 3 அடுக்கு திட்டம் வந்து உருவானது. இந்த 3 அடுக்கு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பல்வேறு நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா இயற்கையில கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை சீர் செஞ்சு, அது நம்ம சீர் செஞ்சுனா என்னன்னு அப்புறமா பார்க்கலாம், அதை வந்து அணு உலையில பயன்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து 2 பிரச்சனை இயற்கையில் கிடைக்கிற யுரேனியம். ஒன்று வந்து அளவு ரொம்ப குறைவு, இரண்டாவது வந்து அதனுடைய தரம், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தினுடைய தரம் வந்து அவ்வளோ சிறப்பானதல்ல. ஆனா தோரியம் வந்து மிக மிக அதிகமான அளவுல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த தோரியத்தை எரிபொருளாக பயன்படுத்த முடிந்தால் தென் அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆற்றல் தன்னிறைவு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்தா வந்து இந்த 3 அடுக்கு திட்டம் உருவாச்சு. இந்த தோரியமை வந்து நம்ம வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னாக்கா பச்சை விறகுன்னு வச்சுக்கலாம். பச்சை விறகு வந்து நீங்க நேரடியா அடுப்புல போட்டு எரிக்க முடியாது. அந்த பச்சை கட்டையை வந்து நீங்க வந்து விறகாக மாத்தணும். அந்த விறகாக மாத்துறது தான் முதல் 2 அடுக்கு. 3வது கட்டத்துல வந்து இந்த தோரியத்தையே நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியும். அதற்கான ஒரு திட்டம் தான் இந்த 3 திட்டம். இந்த 3 திட்டத்தை ரொம்ப 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 சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல் கட்டத்துல வந்து நம்ம இயற்கையில கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி புளூட்டோனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை தயாரிக்கிறோம், ஆற்றலோட சேர்த்து. புளூட்டோனியம் வந்து கழிவு பொருளா வரும், ஆனா அந்த கழிவை சேகரிச்சு நம்ம வந்து வச்சுக்கிறோம். அந்த புளூட்டோனியத்தை பயன்படுத்தி 2வது கட்டத்துல வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல வந்து இந்த தோரியத்தை எரிபொருளாக மாற்றுவது, அதான் வந்து 2வது கட்டம். 3வது கட்டத்துல வந்து போதுமான அளவு தோரியத்தை நம்ம எரிபொருளா மாத்திட்டோம்னாக்க, அந்த எரிபொருளை பயன்படுத்தும் போதே வந்து மற்ற தோரியத்தை வந்து எரிபொருளா மாற்ற முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு விறகை வந்து எரிக்கும் போது அதோட சூட்ல வந்து பச்சை கட்டையை வந்து விறகா மாத்திடலாம் இல்லையா? அது மாதிரிதான் வந்து 3வது கட்டம். இதுதான் வந்து 3 கட்ட செயல்பாடு. இந்த 3 கட்டத்துல வந்து இப்ப நம்ம வெற்றிகரமாக 2வது கட்டத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். 3வது கட்டத்திற்கான சோதனை உலை வந்து செயல்பட்டு வருகிறது. எஸ் சார். பார்க்குறோம் கிரிட்டிகாலிட்டி, அதாவது தமிழ்ல உய்ய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது நியூக்ளியர் ரியாக்டர்ல கிரிட்டிகாலிட்டியை அட்டைன் பண்றது அப்படின்னா என்ன? நம்ம பொதுவா வந்து ஒரு மருத்துவத்துறையில வந்து இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து நம்மளை பார்த்து, ஐயோ உங்க பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே இதயம் வந்து சுருங்கி போயிடும். ஏன்னா வந்து அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அவர் வந்து உயிருக்கு ஊசலாடுகிறார் அப்படின்னு அர்த்தம், நோயாளி. ஆனா அணுத்துறையில வந்து கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அணு உலை உயிருக்கு வருதுன்னு அர்த்தம். அதுல வந்து உயிர் துடிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அணு உலை எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கை கதிரியக்க பொருள். அந்த இயற்கை கதிரியக்க பொருள் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு கதிர் துகளை வெளியிட்டு ஆற்றலையும் சேர்த்து வெளியிடும் இயற்கையிலேயே. அதான் இயற்கை கதிரியக்கம்.
ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இயற்கையாக கதிரியக்கம் செய்யக்கூடிய பொருளை வந்து ஒரு செறிவாக ஒரு இடத்துல நம்ம வச்சோம்னா, அப்போ ஒன்று தற்செயலாக அந்த இயற்கை கதிரியக்கத்துல ஒரு கதிரை வெளியிடும் போது அந்த கதிர் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அணுவை தூண்டி அதுவும் வந்து கதிரியக்கத்தை வெளியிட தூண்டும். இப்படி தொடர்ச்சியாக ஒன்றை ஒன்று செய்யும் போது ஒரு ஒரு பேலன்ஸ்டா ஒரு நிலைத்தன்மையோட அதுக்குள்ள வந்து ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ வந்து அங்க வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆற்றலை வெளிக்கொண்டு வரலாம். இதுதான் வந்து கிரிட்டிகாலிட்டி. இதை வந்து இன்னொரு விதத்துல எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு வைக்கோல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதை வந்து பத்த வச்சேன்னா வைக்கோல் எரியும், ஆனா ஒரு சின்ன அளவு எரிஞ்ச உடனே அணைஞ்சு போயிடும். ஏன்னா அதிலிருந்து தயாராகக்கூடிய வெப்பம் அந்த வைக்கோலை தொடர்ந்து எரிய வைக்க தேவையாக இருக்காது, போதுமானதா இருக்காது. ஆனா நானே வந்து ஒரு 5-6 வைக்கோலை வந்து சேர்த்து முறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை நான் ஏத்தினேன்னா அந்த 5-6 வைக்கோலும் வந்து சேர்ந்து எரியும் போது அதனுடைய மொத்த வெப்பம் வந்து தொடர்ச்சியா எரிவதற்கு தேவையான வெப்பத்தை தரும். ஸோ அதே மாதிரி ஒரு அணு உலைக்குள்ள இந்த அணு வினை தொடர்ந்து நடப்பதை உறுதி செய்வதுதான் வந்து கிரிட்டிகாலிட்டி. இப்போ இது கிரிட்டிகாலிட்டி அட்டைன் பண்ணதன் மூலமாக அந்த ரியாக்டர் வந்து ஒரு ஃபுல் பவர் ஜெனரேஷன் தயாராகி விட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி முதல் முறையில நம்ம செய்யும் போது வந்து உடனடியா வந்து அப்படியே செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு கவனத்தோட செய்வது தான் வந்து நல்லது. ஸோ அந்த விதத்துல வந்து கிரிட்டிகாலிட்டி அடைந்த பிறகு அந்த அந்த உலையை வந்து பல்வேறு நிலைகளுக்கு எடுத்து செல்வாங்க. அதாவது வந்து முழுமையாக செயல்படக்கூடிய நிலைமை, பாதியாக செயல்படக்கூடிய நிலைமை, செயலை வந்து முடக்கி வைக்கக்கூடிய நிலைமை, இந்த மாதிரி பல்வேறு நிலைகளுக்கு எடுத்து சென்று நம்மால வந்து அதை போதுமான அளவு கட்டுப்படுத்த முடியுதா, நமக்கு வந்து லாபகமா அதை வந்து செயல்படுத்த முடியுதான்னு நம்மளை வந்து பார்ப்போம். அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து என்னென்ன இன்னும் அதை வந்து சிறப்பு செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அதனால உடனடியாக வந்து முழு ஆற்றல் வராது. முழு ஆற்றல் வருவதற்கு சில ஆண்டுகள் எடுக்கும். நம்ம போதுமான அனுபவம் பெற்ற பிறகுதான் வந்து அதை செய்வாங்க. இது வந்து மாதிரி ஈநுலை, புரோட்டோடைப் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அது பேரே புரோட்டோடைப். இதுல நமக்கு கிடைக்கிற முழு அனுபவத்தை வைத்து நம்ம வந்து அடுத்தடுத்த உலைகள் செய்யும் போது கிரிட்டிகாலிட்டி வந்ததுல இருந்து முழு பவர் வந்து வெகு விரைவாக எட்டலாம். அங்க வந்து இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. பட் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் பார்த்து தான் செயல்படுவாங்க. நம்மளே புது வண்டி வாங்கின உடனே அடுத்த நிமிடமே 160 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்ட மாட்டோம்ல. முதல்ல வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம், அது நமக்கு வந்து எல்லாம் கரெக்டா வருதா, கிளச் எங்க இருக்கு, கியர் எங்க இருக்கு, நம்ம கை லவகம் வருதான்னு பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி வந்து இதை வந்து பழக்கப்படும். எஸ் சார். இப்போ நீங்க குறிப்பிட்டது போல புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், இதற்கும் கன்வென்ஷனல் ரியாக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பேசிக்? ஓகே, கன்வென்ஷனல் ரியாக்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு அணு எரிபொருளை பயன்படுத்துறோம். அந்த அணு எரிபொருளை பயன்படுத்தியதிலிருந்து நமக்கு வந்து கழிவு வெளில வரும். இப்போ நம்ம வந்து கரும்பை புழிஞ்சா சக்கை வெளில வரும் இல்லையா, அது மாதிரி. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல வந்து நமக்கு வந்து ஆற்றலோட சேர்த்து புதிய அணு உலைக்கான எரிபொருளும் வரும். அதனால தான் பிரீடிங்னா ஈனுதல் இல்லையா. இப்போ கண்ணுக்குட்டியை ஈனுது இல்லையா, அது மாதிரியான ஒரு புது அணு உலைக்கான அணு ஆற்றலை தயாரிக்கக்கூடிய எரிபொருளை ஈணுகின்ற வேலையும் செய்யும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அணு உலையினுடைய மையத்துல வந்து அணு வினைகள் நடக்கும். அந்த அணு வினை நடந்து அங்க வந்து ஆற்றல் தயாராகக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை சுத்தி இப்போ வந்து சந்தன காப்பு போடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த அந்த இதை சுத்தி வந்து ஒரு பிளாங்கெட், ஒரு அடுக்கு ஒன்று வைப்பாங்க, ஒரு போர்வை மாதிரி வைப்பாங்க. அந்த போர்வை மாதிரி வைக்கிறது தான் வந்து பச்சை மரம் இல்லை, உதாரணமாக தோரியத்தை வைக்கலாம், அல்லது வந்து யுரேனியத்திலேயே ஒரு சில ஐசோடோப் இருக்கு. அந்த ஐசோடோப் வந்து நேரடியாக எரிபொருளாக பயன்பட முடியாது. அந்த மாதிரியான யுரேனியம் 239 சொல்லுவாங்க, அதை வைக்கலாம். இப்போ வந்து யுரேனியம் 239 தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க யுரேனியம் 239 மேல காப்பு மாதிரி வச்சீங்கன்னா அந்த யுரேனியம் 239 வந்து புளூட்டோனியமா மாறிடும். ஸோ அப்போ அந்த புளூட்டோனியமை நீங்க எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல எரிபொருள் புளூட்டோனியம் தான்.
நான் வந்து அந்த யுரேனியம் 239 பதிலா தோரியம் வச்சேன்னா அது வந்து யுரேனியம் 233 கொடுக்கும். அதையும் நம்ம எரிபொருளா பயன்படுத்தலாம். ஸோ அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த காப்பு மாதிரியான பொருள் இருந்து பிளாங்கெட் மாதிரியான போர்வை வந்து அணு எரிபொருளாக மாறும். அதனால தான் நுழை பிரீடர் ரியாக்டர் பிரீட் பண்ணும். அடுத்த செயல்பாட்டிற்கு தேவையான எரிபொருளை அது வந்து உற்பத்தி செய்யும். நம்ம பார்க்குறோம் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல முக்கியத்துவம் பெறுவது வந்து அந்த கூலண்ட். அந்த முன்னாடி இருந்த ரியாக்டர்ஸ்ல வந்து D2O ஹெவி வாட்டர்னு சொல்லக்கூடியது வந்து கூலண்டா யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து லிக்விட் சோடியம் வந்து கூலண்டா யூஸ் பண்றாங்க. என்ன காரணம்? இப்போ வந்து கனநீர், அதான் ஹெவி வாட்டர், அந்த கனநீரை நம்ம வந்து கூலண்டா யூஸ் பண்ணும்போது வந்து அது 2 வேலையை செய்யுது. நம்ம அது பேர் கூலண்ட் அப்படின்னு சொன்னாலும் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா அது வந்து 2 வேலையை செய்யும். ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த அணு ஆற்றல் வரும்போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை எடுத்து வெளியேற்றி, வெப்ப கடத்தி மூலமாக வெளியேற்றி, அதன் மூலமாக பிஸ்டனை இயக்கி, அந்த பிஸ்டன் மூலமாக ஒரு டைனமோ இயங்கி மின்சாரம் வந்து உருவாகும். நம்ம அணு ஆற்றலுக்கு பதிலாக நீங்க நிலக்கரி எரிச்சிங்கனாலும் வெப்பம் வரும், அந்த வெப்பத்திலேருந்து வரும். இது வந்து ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து கன்வென்ஷனலான, அதாவது வந்து இந்த முதல் கட்ட அணு உலைகள்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரானுடைய வேகத்தை நம்ம வந்து குறைக்கணும். அந்த குறைஞ்ச வேகத்துல அந்த நியூட்ரான் வந்து இன்னொரு அணுல பட்டாதான் அணுவினை நடக்கும். மிக வேகமாக வந்து அந்த நியூட்ரான் போச்சுன்னு சொன்னா அந்த அணுவோட பக்கத்துல இருக்கக்கூடிய அணுவோட வினை புரியாம போயிடும். அப்போ நான் வந்து ஒரு கிரிட்டிகாலிட்டியை கொண்டு வரணும்னு சொன்னா பெருமளவுக்கு நியூட்ரான்களுடைய வேகத்தை நான் வந்து குறைக்கணும். அப்படி குறைக்கிற வேலையும் வந்து இந்த கனநீர் செய்யும். இப்போ நம்ம வந்து இந்த சோடியத்தை யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல எனக்கு வேகமான நியூட்ரான் வேணும். ஏன்னா இங்க வந்து நான் வந்து புளுட்டோனியமை யூஸ் பண்றேன். ஸோ இந்த புளுட்டோனியம்ல வந்து நமக்கு வந்து தொடர் அணுவினை வேணும்னா எனக்கு வந்து வேகமான நியூட்ரான் வேணும். ஸோ அப்போ வந்து வேகத்தை குறைக்கூடாது, வெறும் கூலண்டா மட்டும் செயல்படணும். அதாவது வேகத்தை குறைக்காமல் கூலண்டாக மற்றும் செயல்படக்கூடிய ஒரு பொருளை நான் பயன்படுத்தணும். அதில் தான் வந்து சோடியம் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமையுது. அந்த வகையில் தான் வந்து இந்த பொதுவாக இந்த மாதிரியான பிரீடர் ரியாக்டர்ஸ்ல எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதோட பேரே ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அந்த ஃபாஸ்ட்ங்கிறது வந்து நியூட்ரான் வந்து வேகமாக இயங்கும். பிரீடர் ரியாக்டர் அது வந்து புதிய அணு எரிபொருளை வந்து தயாரிக்கும். இப்போ இந்த புதிய முறையின் மூலம் அந்த ஃபியூலை வந்து ரீசைக்கிளிங் பண்றது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்? இதற்கு அரசு எடுத்துள்ள ஆக்ஷன்ஸ் என்னென்ன? ஃபியூவல் ரீசைக்கிள் என்பது வேற, தோரியத்தை ஃபியூவலா மாத்துறது என்பது வேற. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அணு உலையில பார்த்தீங்கன்னா ஃபியூவல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்கும், ஒரு ராடு மாதிரி இருக்கும், ஒரு பைப் மாதிரி யோசிச்சுங்களேன். அந்த பைப்புக்குள்ள வந்து பெலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி குட்டி பாக்கெட் மாதிரி பெலட்டை நம்ம எடுக்கணும். அந்த பெலட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் இருக்கும். அணு ஆற்றலை தரக்கூடிய எரிபொருள் தவிர வேற பொருட்களும் இருக்கும். அந்த ராடை தான் நம்ம வந்து உள்ள வந்து அடுக்கணும். அந்த அடுக்கும்போது தான் உள்ள வந்து அணுவினை ஏற்படும். இப்போ நம்ம வந்து ஒரு கரும்பை வந்து புழியிறோம். நம்ம 100க்கு 100% அந்த கரும்புல இருக்கக்கூடிய சாரெல்லாம் எடுத்துருவோம்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? நம்ம கிட்ட வந்து ஒரு கையாளிங்கிற அந்த சாறு மிஷின் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த சக்கையில கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த ராடை வந்து அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு நீங்க வெளில எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் போல எரிபொருள் இருக்கும், முழுசாக பயன்படுத்த முடியாது. அதை நம்ம வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து திரும்பி எரிபொருளை எடுக்கிறது என்பது வந்து ரீப்ராசஸிங். ஓகே, அது தனி. இங்க நம்ம செய்யறது என்ன அப்படின்னு சொன்னா எரிபொருளே இல்லாம இருந்த ஒரு பொருளை, அதாவது அணு எரிபொருளாக இல்லாத இருந்த ஒரு பொருளை, உதாரணமாக யுரேனியம் 239 அல்லது தோரியம், அதை அணு எரிபொருளாக மாற்றுகிறோம் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ அந்த ரீப்ராசஸிங் என்பது வேற, ஃபியூவல் ஜெனரேஷன் என்பது வேற, ரெண்டும் ஒன்று. அப்புறம் இந்தியாவோட அந்த 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 1950s ஆரம்பிச்சது.
இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இதுல என்னென்ன தடைகள் ஏற்பட்டது ஜியோ பொலிட்டிக்கலாவும் டெக்னிக்கலாவும்? முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவினுடைய இந்த அணு ஆற்றல் உற்பத்தி திட்டத்திற்கு வந்து பல மேலை நாடுகள் வந்து ஒரு பெரும் தடையா இருந்தாங்க. நேரடியான தடையும் விதிச்சாங்க. இந்தியாவுக்கு வந்து அணு சம்பந்தமான பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது, அதாவது இந்தியாவுக்கு தரக்கூடாது போன்ற விஷயங்களிலிருந்து பல்வேறு விதமான தடைகள் வந்து இந்தியா மீது இருந்தது, பல காலம் இருந்தது. அந்த சூழ்நிலையில வந்து உங்களுக்கு வந்து ஈவன் யுரேனியம் இறக்குமதி செய்வதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. ஸோ யுரேனியம் நீங்க இறக்குமதி செய்யலை அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய அந்த முதல் கட்ட அணு உலைகள் வந்து இயங்க முடியாது. இந்தியாவில் நான் சொன்னேன் இல்லையா, இல்லை தரமும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால வந்து முழு அளவுல அந்த முதல் கட்ட அணு உலைகள் வந்து இயங்க முடியல. அப்படின்னு சொன்னாக்க இரண்டாம் கட்டத்திற்கு தேவையான அந்த புளுட்டோனியம் போதுமான அளவு நம்மளால தயாரிக்க முடியல. இது வந்து ஒரு சிக்கல். இதுல நம்ம வந்து இன்னொரு இதுவும் சொன்னோம், 2 தடவை நம்ம வந்து அணு குண்டு பரிசோதனை செஞ்சோம். அந்த அணு குண்டுக்கும் இந்த புளுட்டோனியம் தான் பயன்பட்டிருக்கும், வேற எங்கேருந்து வந்திருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்துறதுல வேற ஒருக்கு பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல வந்து காலதாமதம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த இரண்டாம் கட்ட அணு உலை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் வணிக ரீதியாக இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்கா, பிரான்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை ஏற்படல. ஆகையினால வந்து இந்த திசையில் அவங்க போல. ஏன்னா இந்த இரண்டாம் கட்ட அணு உலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புளுட்டோனியம் என்பது, இரண்டாம் கட்டத்திலிருந்து கிடைக்கிற புளுட்டோனியம் என்பது வெப்பன் கிரேட் கிடையாது. அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான புளுட்டோனியம் கிடையாது. எரிபொருளா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பெரும்பாலும். ஆகையினால வந்து அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்றைக்கு நம்மை மாதிரி இந்த ஃபாஸ்ட் பிரீடர் தொழில்நுட்பத்துல ஆராய்ச்சி லெவல்ல, அதாவது வந்து ஆராய்ச்சிக்கான அணு உலைகளை இயக்கி கொண்டிருப்பது 2 ஆராய்ச்சி அணு உலை சைனால இயங்கி கொண்டிருக்கிறது, 1 ஜப்பான்ல இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாடுகள் வந்து இந்த ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜியை அடுத்து எடுத்துட்டு போனோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜி என்பது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். 30 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து ஒரு பரிசோதனை உலையை கல்பாக்கத்தில் வைத்து நாம பரிசோதனை செஞ்சு அதிலிருந்து நமக்கு கிடைச்ச அனுபவம் மட்டும் இல்லை. இப்போ இந்த உலையில வேலை செய்யணும்னா அதுக்கான வேலை ஆட்கள் எங்கேருந்து வருவாங்க? ஆகாயத்திலேருந்து குதிக்க முடியாது இல்லையா. நீங்க வந்து பயிற்சி தரணும் இல்ல. பயிற்சி வந்து நீங்க வந்து ஒரு பிளாக் போர்ட்ல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலை வரைஞ்சு இதுல குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணுவோம்னு கத்துக்க முடியாதுல்ல. ஸ்விம்மிங் பூல் கட்டி ஆகணும்ல. நீங்க ஒரு நீச்சல் குளம் இருந்தா தானே அதுல குதிச்சு நீச்சல் கத்துக்க முடியும். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே, ஏன்னா வந்து வேற யாரும் நமக்கு தர மறுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி காலத்துல. இப்போ இந்த கிரிட்டிக்கல் ரேட் அட்டைன் பண்ணதன் மூலமாக நம்ம செகண்ட் ஸ்டேஜை இனிஷியலா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம கட்டாயமா வந்து செகண்ட் ஸ்டேஜை நம்ம வந்து வெற்றிகரமாக அடைந்திருக்கிறோம் என்று நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வணிக ரீதியான இந்த இது வந்து அடுத்த ஒரு சில ஆண்டுகள் எப்படி செயல்படுகிறது, அதுல நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன என்பதை வைத்து அடுத்தடுத்து நம்ம வந்து அணு உலைகளை வந்து துவங்க முடியும். அது வந்து அந்த அந்த அனுபவத்திலிருந்து தான் நம்ம வந்து பெறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு என்னோட சுற்றுச்சூழல் ரிலேட்டட் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் வந்து 2070க்குள்ளே ஒரு நெட் ஜீரோ, கார்பன் உமிழ்வை வந்து 0 ஆக்கும் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம். இதற்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளவு உதவிகரமாக இருக்கும்? நிச்சயமாக நம்ம வந்து கார்பன் அற்ற எரிபொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்க போவது வந்து சூரிய ஆற்றல் தான். அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனா சூரிய ஆற்றல் மட்டுமே போதும் அப்படிங்கிறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. வேறு பல ஆற்றல் மூலங்களையும் நம்ம வந்து தேடணும். அப்படி பார்த்தோம்னாக்க அதுல வந்து அணு ஆற்றலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னைக்கு வந்து உலக அளவுல பல அறிஞர்களும் முன்னாடி இதை பத்தி ஒரு கவலையோட பார்த்தவங்களும் வந்து இன்னைக்கு வந்து இல்லை, இந்த காலநிலை மாற்ற சூழ்நிலையில வந்து உலகத்துல வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து தெளிவாக போனோம்னு சொன்னாக்க அணு பாதையை வந்து முற்றிலும் மறுத்து போக முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்ல,
நிச்சயமாக சில விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, நமக்கு அதை பற்றி கவலைகள் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தோட பார்க்கணும், எளிதாக புறத்தள்ளக்கூடாது என்றாலுமே கூட எவ்வளவு உலைகள் வந்து செயல்பட்டும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு சாத்தியமான தொழில்நுட்பம் தான் என்பதுதான் வந்து இன்றைக்கு ஒரு கருத்து. ஸோ காலநிலை மாற்ற சூழ்நிலையில் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வகைகளில் அணு ஆற்றலுக்கு ஒரு முக்கிய பங்கு. பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வரைக்கும் அரௌண்ட் 3% தான் இந்தியாவில் வந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியில் நியூக்ளியர் மூலமாக ஜென்ரேட் ஆகுது. அதுக்குள்ள நம்ம அந்த இந்தியா கொடுத்த அந்த டார்கெட்டுக்குள்ள நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது உடனடியாக நம்ம வந்து ஒரு மந்திரக்கோளால நம்ம வந்து இந்த 3% என்பதை வந்து ஒரு கணிசமான அளவுக்கு உயர்த்த முடியாது. ஆனாலும் கூட நம்ம மெல்ல அடி எடுத்து செஞ்சாலுமே கூட சில சமயங்கள்ல வந்து ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு தேவை இல்லையா? உப்பு நீங்க கிலோ கணக்கிலையா போடுறீங்க? இல்லை இல்லை. அது மாதிரி இந்த அணு உலைக்கு ஒரு ரோல் இருக்கும், இந்த அணு ஆற்றலுக்கு வந்து ஒரு ரோல் இருக்கும். 3% தான் இருந்தாலும் 3% இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நம்ம வந்து பெரும்பாலும் இந்த 3% உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆற்றல்ல பெரும்பகுதி வந்து இறக்குமதி செய்யப்பட்ட யுரேனியம்லேருந்து செய்யும். இப்போ நம்ம 3ஆம் கட்ட அணு உலை நம்ம கையில் இருந்ததுன்னு சொன்னால் நம்மோட தோரியத்திலிருந்து நம்ம செய்வோம். ஸோ அப்போ வந்து இந்த இவ்வளவு சிக்கல் இருக்குமா என்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து ஒரு கணிசமான அளவுன்னா நம்ம வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா 60% மேலே அவங்களுடைய மின்சாரம் வந்து அணு ஆற்றலேருந்து தயாராகுது. அந்த அளவுக்கு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா நடைமுறை சாத்தியமான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக வந்து இந்த 3% என்பது கணிசமாக உயரும். பார்க்குறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்வரான்மெண்ட் வெர்சஸ் எக்கனாமிங்கிறது ஒரு நீண்ட காலமாகவே ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தோரியம் ரிசர்ச் அதிகமாக வந்து கோஸ்டல் ஏரியாஸாக தான் நிறைய இருக்கு. அதை நம்ம சோர்ஸ் பண்ண வேண்டியது என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், இதில் சேலஞ்சஸ் என்னென்ன? நிச்சயமாக இது வந்து ஒரு சர்ஃபேஸ் மைனிங். இது வந்து நீங்கள் ஆழமாக தோண்டி எடுக்க போதில்லை, நிச்சயமாக சர்ஃபேஸ் மைனிங். பட் சர்ஃபேஸ் மைனிங் செய்யும் போதும் கோஸ்டல் ஏரியாஸில் செய்யும்போது வந்து கடல் அரிப்பு போன்ற விஷயங்களை வந்து கவனத்தில் வைத்து நம்ம வந்து செய்யணும். செய்யவே முடியாதுன்றல, ஏற்கனவே வந்து பல தாது பொருட்களை இந்த மாதிரி நம்ம வந்து கோஸ்டல் ஏரியாவிலேருந்து பல ஆண்டுகளாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அனுபவம் இருக்குது. பட் அனுபவம் மட்டும் போராது, நமக்கு வந்து சுற்றுச்சூழல் உணர்வும் தேவை. அதாவது பல சமயங்களில் வந்து நம்முடைய நிறுவனங்கள் வந்து என்னுடைய பணி என்பது வந்து பொருளை எடுப்பது தான், சூழல் பிரச்சனை என்பது வேற ஒரு துறையினுடைய தலைவலி அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு பார்வையிலிருந்து மாறி ஒரு ஒருங்கிணைந்த பார்வையோட நம்ம செயல்பட்டானாக்கா நிச்சயமா நம்மால் செய்ய முடியும். பல நாடுகளில் செய்கிறாங்க, அதனால் நம்மளும் செய்ய முடியும். செய்ய முடியாதுன்றலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு ஒரு அரசியல் ஃப்ரேம் ஒர்க்கும் வேணும், அதே மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பும் வேணும், பார்வையும் வேணும். நான் சொன்ன மாதிரி வந்து என் டிபார்ட்மெண்ட் வேலை இது, உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலை அது அப்படின்னு பார்க்காம இது ஒரு பொது விஷயம் என்று பார்த்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்பது வேணும். இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் குறித்து இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க முன்வைக்கக்கூடிய சாதக பாதகங்கள், ஒப்பீனியன்ஸ்லாம் என்ன? இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து 2 விஷயம். இப்போ இந்த ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜி வந்தபோது இந்த 2 விஷயங்கள் பெருமளவுக்கு ஒரு சர்வதேச அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி ஒரு விவாதத்துக்கு வந்திருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டருக்கு இந்த லோடிங், அதாவது வந்து உள்ள வந்து எரிபொருள் வைக்கக்கூடியது போன்ற விஷயங்களை அனுமதி கொடுத்த சமயத்தில் எதிர்பார்த்த டைம் ஃப்ரேம், அதாவது எதுக்குள்ள கிரிட்டிகாலிட்டி வரும்னு எதிர்பார்த்தாங்கன்னா 2026 டிசம்பருக்குள்ளன்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ சற்றேறக்குறைய 6 மாதங்கள் முன்பாக கிரிட்டிகாலிட்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து பலர் வந்து ஒரு விமர்சனபூர்வமாக பார்க்குறாங்க. இது வந்து தேவையில்லாத அவசரகதியில் செய்ததா, அல்லது இதில் என்ன இருக்குது, எப்படி 6 மாதம் முன்னாடி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது வந்து சிலர் வந்து இதை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான். அதை வந்து அந்த துறை வந்து அறிவியல் பூர்வமான பதில் அளிக்க வேண்டிய கடமை இருக்கு என்று நினைக்கிறேன். 2வது, சர்வதேச அளவில் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அந்த IAEA அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி,
அந்த IAEAல வந்து நடந்த ஒரு பன்னாட்டு விவாதத்துல எல்லா நாடுகளும் வந்து என்ன ஒரு ஒப்புதலுக்கு வந்தாங்கன்னா, சிவிலியன் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான அணு ஆற்றல் குறித்த ஒரு இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதாவது அந்த துறையின் கீழ் இயங்காமல் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு சுதந்திரமான ஒரு கண்காணிப்பு அமைப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு அமைப்பு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை பெற முடியும், உறுதிப்பாடோடையும் இருக்க முடியும் என்ற ஒரு கருத்து வந்து எழுப்பியது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி இண்டிபெண்ட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து அப்படி நம்ம செய்யலை. இன்னமும் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு ஆற்றலினுடைய கண்காணிப்பு அமைப்பு என்பது அணுத்துறையின் கீழ் இயங்குகிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, யாரை குறித்து மேலாண்மை கண்காணிப்பு செய்யணுமோ அவங்களே தலைவராக இருந்தானாக்கா எப்படி சரியா இருக்கும் இல்லையா? ஜட்ஜ் அண்ட் அக்யூஸ் கேனாட் பி சேம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்கே அக்யூஸ்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நிச்சயமா அணுத்துறை வந்து இந்திய அணுத்துறை வந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு என்பதில் வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, அதுல இல்லை இஷ்யூ. பட் பணமரத்துக்கு பால் குடிச்சாலும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. ஸோ அந்த அந்த பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு மேலாண்மை அமைப்பு என்பது அவசியம். எவ்வளோ விரைவாக நம்ம வந்து அதை செயல்படுத்துகிறோமோ, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருகிறோமோ, அவ்வளோ அளவுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த துறை குறித்த நம்பிக்கை இன்னும் வந்து மிளிரும் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் அவசியமும் நினைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டில் வந்து நம்ம மக்களை நம்மோட வைத்து கொண்டு தான் நம்ம வந்து செயல்படணும். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.